ஹாய் மக்களே! ஒரு காலத்தில மாசம் ரூ. 90க்கு வேலை செஞ்ச ஒரு பையன், இங்க 5000 கோடி மதிப்புள்ள ஒரு பிசினஸ் நடத்திட்டு வராரு. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு? இதுக்கு முன்னாடி என்ன கதை? அவர் எந்த ஊர சேர்ந்தவர்? அப்படின்றத தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்தது விமல் டாஸ். ஐ அம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ ஒரு காலத்தில ரூ. 90க்கு மாச சம்பளத்துக்காக ஒர்க் பண்ண ஒரு பையன் தான், இப்போ 5000 கோடி மதிப்புள்ள ஒரு பிசினஸ் நடத்திட்டு வராரு. ஸோ அவர் தான் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த சந்துபாய் விரானி அப்படின்றவரு. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்துபாய் விரானியும் அவங்க பிரதரும் வந்து நாங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து தன் அப்பாகிட்ட சொல்றாங்க. அவங்க அப்பா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி தன்னோட விவசாய நிலத்தை வித்து அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 அமௌண்ட் குடுக்குறாரு. ஸோ அந்த அமௌண்ட்ட வச்சு பிரதர்ஸ் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது டோட்டலா வந்து ஃபெயிலியர் ஆகுது. தென் அதுக்கப்புறம் சரி பிசினஸ் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி தேடி போய் ஒரு வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால ராஜ்கோட்ல ஆஸ்டான் சினிமா அப்படின்ற ஒரு சினிமால அங்க இருக்கிற கேன்டீன்ல அவங்களுக்கு வேலை கிடைக்குது. அந்த இடத்துல அந்த 2 பிரதர்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சந்துபாய் பிரானி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் போடுறது வந்து அவர் நல்லாவே வரும். ஸோ நல்லாவும் பண்ணுவாரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, கேன்டீன் பின்னாடி வந்து அந்த கோர்ட்யார்ட் அதாவது அந்த கொல்லப்புறம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஷெட் மாரி ஃபார்ம் பண்ணி, அந்த இடத்துல வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ நெறைய இடத்துல விக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ கேன்டீன்லயும் சரி, மத்த இடத்துல விக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ மக்கள் அத விரும்பி சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஏன் இதே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படி ஐடியா வருது. எல்லாரும் அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல ஒரு ரூ. 1,50,000 லோன் குடுத்து வாங்கி, ராஜ்கோட்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஃபேக்டரி ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஃபேக்டரில வந்து பார்த்தீங்கன்னா, புரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நெறைய புரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நல்ல செல்லும் ஆகுது. அதுக்கப்புறமா தான் 1992 காலகட்டத்தில பாலாஜி வேஃபர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற இந்த ஒரு கம்பெனிய ஃபவுண்ட் பண்றாரு. அது என்ன பாலாஜி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க கேன்டீன்ல ஒர்க் பண்ணாங்கல்ல. ஸோ அதுக்கு எதிர்ல அது பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாலாஜி டெம்பிள் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. ஸோ அந்த பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாலாஜி வேஃபர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு வச்சாங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஒர்த் மதிப்பு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5000 கோடி. அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனில 5000த்துக்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அதுல பாதி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் எம்ப்ளாயீஸ். ஸோ ஜஸ்ட் குவைட் இன்ட்ரஸ்டிங்ல. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாரி நெறைய ஆன்டர்பிரினர் ஸ்டோரி, நெறைய சக்சஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு யார பத்தி பேசணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா உங்கள பேசலாம். ஸோ பாய்.